ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் மாணவர் போராட்டத்தால் ஆட்சி கவிழ்ந்து இராணுவ உதவியுடன் இடைக்கால நிர்வாகம் நடந்து வருகிறது. இதன் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். சீனாவின் கடன் உதவியால் வங்கதேசத்தில் பல திட்டங்கள் நடந்து வருகின்றன. கிட்டத்தட்ட சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் வங்கதேசம் உள்ளது. சமீபத்தில் சீனா சென்ற யூனுஸ் அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் வங்கதேச எல்லையால் சூழப்பட்டுள்ளது. வங்கக்கடலை இந்திய மாநிலங்களால் அணுக முடியாது. வங்கக்கடலின் பாதுகாவலனாக இருக்கும் வங்கதேசத்தில் சீனா அதிகளவு முதலீடு செய்ய வேண்டுமென யூனுஸ் கோரிக்கை வைத்திருக்கிறார். வங்கதேசம் மட்டுமின்றி அதன் மூலம் இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள 7 மாநிலங்களையும் சீனா தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்பது போல் இருந்தது யூனுஸின் பேச்சு. இதற்கு வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். யூனுஸின் இந்த பேச்சு வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலை அணுகுவதற்கு மாற்று வழியை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி இருப்பதாக திரிபுராவைச் சேர்ந்த திப்ரா மோத்தா கட்சி தலைவரும் திரிபுராவை ஆண்ட மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவருமான பிரத்யுத் தேவ் பர்மன் கூறியிருக்கிறார். மாற்றுப்பாதைக்காக புதுமையான திட்டத்துக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய தேவையில்லை, மாறாக வங்கதேசத்தை உடைத்து நமக்கான பாதையை உருவாக்குவோம் என பிரத்யுத் தேவ் கூறியிருக்கிறார். வங்கதேசத்தின் சிட்டாங்கில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போதே நம் நாட்டுடன் இணைய தயாராக இருந்தனர். அதுபோல அங்குள்ள திரிபுரி, காரோ, காஷி, சக்மா மக்களும் தங்களது பாரம்பரிய பகுதியில் மிக மோசமான நிலையில் உள்ளனர். அவர்களும் இந்தியாவுடன் இணைய விரும்புகின்றனர். அதனால் நமது தேச நலனுக்காகவும் அந்த மக்களின் நலன் கருதியும் சிட்டாங் உள்ளிட்ட பகுதிகளை வங்கதேசத்திடமிருந்து உடைத்தால் வங்கக்கடலுக்கான பாதை நமக்கு கிடைத்துவிடும் எனவும் பிரத்யுத் தேவ் கூறியுள்ளார். மணிப்பூரின் முன்னாள் முதல்வரான பாரதிய ஜனதாவின் பைரோன் சிங்கும் வங்கதேசத்தின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டுக்கு சவால் விடும் வகையில் யூனுஸ் பேச்சு உள்ளது. இதற்கான பின்விளைவுகளை அவர் நிச்சயம் சந்திப்பார் என எச்சரித்தார்.